இன்றைய வேத வாசிப்பு யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையிலான வசனங்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். அந்த பொன்னை இளநீல நூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள். 2 தோள்களின் மேலுள்ள அதன் 2 முனைகளையும் சேர்த்தார்கள். அது ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. இஸ்ரவேலின் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டு வேலையாக கோமேதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபக குறி கற்களாய் இருக்கும்படி ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான். இன்றைய நற்செய்தி தொலைந்த காரியங்கள். தன் தேசத்தை பாழாக்கும் ஆடம்பர செலவுகளையும் ஊழல்களையும் கண்டு சோர்வடைந்த கொரியாவின் அரசர் யோங்ஜோ காரியங்களை மாற்ற தீர்மானித்தார். ஆனால் கூழுக்கு ஆசைப்பட்டு மீசை எடுத்த கதையைப் போல பாரம்பரியமான தங்க நூல் தையல் கலையை தடை செய்தார். இதனால் சீக்கிரமே இந்த நுணுக்கமான கலை அறிவு தேசத்தில் அழிந்து போனது. 2011ஆம் ஆண்டு சிம்யோன் ஓக் என்னும் பேராசிரியர் அந்த பாரம்பரியத்தை மீண்டும் கொண்டு வர தீர்மானித்தார். தங்க இழைகளுக்கு பதிலாக கைகளால் கத்தரிக்கப்பட்ட மல்பேரி பேப்பர்களை கொண்டு அந்த பழமையான பாரம்பரிய வழக்கத்திற்கு புத்துயிர் கொடுத்தார். யாத்திராகமத்தில் ஆடம்பரமான முறையில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள். ஆரோனின் ஆசாரிய வஸ்திரத்தில் தங்க இழைகள் கோர்க்கப்பட்டன. திறமையான கைவேலை கலைஞர்கள் அந்த பொன்னை இளநீல நூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள். அந்த நேர்த்தியான கைவினை திறனுக்கு என்ன ஆனது? வஸ்திரம் கிழிந்து விட்டதா? அவைகள் சூறையாடப்பட்டதா? எல்லாம் வீணாய் போனதா? இல்லவே இல்லை. அவர்கள் அதை நேர்த்தியாய் செய்தனர். ஏனெனில் தேவன் அவர்களுக்கு தெளிவான ஆலோசனையை கொடுத்திருந்தார். நாம் ஒவ்வொருவரும் செய்ய தேவன் ஏதோ ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நாம் மற்றவர்களுக்கு செய்யும் ஒரு சிறிய அன்பின் உதவியாக இருக்கலாம். நாம் ஒருவருக்கொருவர் சேவை செய்வதின் மூலம் ஏதாகிலும் ஒன்றை அவருக்கு நாம் தரலாம். கடைசியில் நம்முடைய முயற்சிக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் பரம தகப்பனுக்காய் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நித்தியத்திற்கு பலனளிக்க கூடியதாய் இருக்கிறது.